இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்கவுண்டர் நடக்குது. சட்ட ஒழுங்கு மிகவும் சீர்குலைஞ்சு இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக ரவுடிகள் இருக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கொலைக்கு பின்னாடி கூலிப்படைன்னு பொதுவாக சொல்கிறாங்க. அந்த கூலிப்படைக்கு பின்னாடி இருக்க தலைவர்கள் யார், அதை உருவாக்கி விட்டவர் யார், அதை அனுப்பி வச்சவங்க யார், இந்த மாதிரிலாம் கண்டுக்காம யாராச்சும் ஒருத்தரை பிடிச்சி அவங்கள என்கவுண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கேஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கி நிறையா இருக்குது. உண்மையான குற்றவாளிகள் இதை நிறைய பேர் தப்பிக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகப்படியான என்கவுண்டர்கள் உண்மையான குற்றவாளிகள் மீது நடக்கப்படுதான்னு பார்த்தா அதில் ஒரு சில தான் உண்மையானதுக்கு, மீதி பார்த்தாவே போலியான என்கவுண்டர் மாதிரி தான் நடக்கப்படுது. இது இப்போ நெல்லையில் கூட இப்போ ஒரு ரீசெண்டாக தீபக் ராஜா என்பவர் கூலிப்படையினரை கொல்லப்பட்டார். அந்த கூலிப்படை தான் சொன்னாங்களோட அந்த கூலிப்படைக்கு பின்னாடி யார் ஏவி விட்டாங்க, அவரை கொலை சொல்லி யார் அனுப்பிச்சி விட்டாங்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில பேரை கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடுவிச்சிட்டாங்க. இப்போ அது மாதிரி பார்த்தா இன்றைக்கி சென்னையில் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த என்கவுண்டர் மூலியம் அவங்க பெற்ற தாயை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது ஆல்ரெடி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பா செந்தின்னு ஒருத்தர் தேடப்பட்டுட்டு வந்தாங்க. அவரை காப்பாற்றுறதுக்காக அரசு என்ன பண்ணுது, என் பையனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தாய் பொது வழியில் பேட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கி என்கவுண்டருங்கிறதே ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்து போயிருது. என்னன்னா, நாளைக்கு அரசுக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்க, அரசுக்கு எதிராக போராடுறவங்க, இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே வழக்கு இருக்குது, 10 வழக்கு பெண்டிங்கில் இருக்குது, நாங்கள் தேட போனோம், பிடிக்க போனோம்னு சொல்லிட்டு அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்களுடைய எதிர்காலத்தில் என்கவுண்டர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையா உண்டு. இதன் மூலமாக நம்ம என்ன சொல்லிக்கணும், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. உண்மையான குற்றவாளியை மறைச்சிப்பட்டு போலியானவங்களை கொண்டு வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு இப்படி ஒரு ஆட்சி நடந்து சட்டத்தை இன்னைக்கு மேலே மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு நடக்கிறது ஆட்சியா இல்லை கொடுங்கோலா என்னன்னே தெரியல. பார்த்தா சிறப்பான ஆட்சி சிறப்பாச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ரவுடிகள் அட்டகாசம் பெருகி போச்சு. கஞ்சா கடத்தல், கொலை, கொள்ளை இது மாதிரி அதிகம் பெருகி போச்சு. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். சட்டத்து மூலியம் என்ன தீர்வு அதை தான் பார்க்கணும். அதை விட்டு இன்னைக்கு ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணிட்டோம், இது மாதிரி ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குன்னு சொல்லி ஒரு போலியான கட்டமைப்பாக தான் அந்த அரசு உருவாக்குற வழியை தயவு செய்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அதற்கு பின்னாடி யார் இருக்காங்களோ, எவ்வளோ பெரிய ஆட்கள் அதுக்கு உண்மையான நடவடிக்கை எடுக்குமாறு இந்த பேட்டியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உலக நாடுகளே பார்த்தீங்கன்னா மரண தண்டனையே எதிர்த்து போராடக்கூடிய மனித உரிமை இயக்கங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு என்கவுண்டருங்கிற பேரில் எளிய மக்களை தான் இந்த அதிகார வர்க்கம் என்கவுண்டர் பண்ணுறாங்க. உதாரணமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட யுவராஜ் மைனர் மாதிரி ஜெயிலில் இருந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு நீட்டாக போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவருக்கெல்லாம் இந்த என்கவுண்டர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எளிய மக்களாக இந்த சின்ன சின்ன சம்பவங்களில் சம்மந்தப்பட்ட ரவுடிகளை உடனே அவங்க வழக்கை முடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு அழுத்தத்திற்காக அவங்களெல்லாம் சுட்டு கொண்டுறாங்க. இது மனித உரிமை மீறலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லா குற்றங்களுக்கும் தண்டனை உண்டு. அப்போ இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கிற இந்த காவல்துறையோ நீதித்துறையோ அதிகார வர்க்கமோ அவர்களை உரிய நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி அவர்கள் செய்த தவறுக்கு என்ன உரிய தண்டனையோ அதை சட்டப்படியாக அவங்களுக்கு வாங்கி தரதுக்கு தான் காவல்துறையும் நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும் இன்னும் பிற அமைப்புகளும் இருக்குது. விசாரணையே முழுமையாக பெற முடியாமல் உடனே ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பாவி மக்களை இது மாதிரி என்கவுண்டர் முறையில் கலக்கு வழக்க முடிக்கிறத நாங்கள் ஒரு அரச படுகொலையாக தான் நாங்கள் பார்க்குறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.